ஹாய்ங்க. இன்னைக்கு பாப்பாவுக்கு சாப்பாடு கேரட்டு, பீன்ஸு எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி இதுதான் சாப்பாடு பாப்பாவுக்கு. சீரகம் பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுடலாம். 2 பீன்ஸு, 1 கேரட்டு, 1/2 தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம். போட்டு இங்கே பாருங்க, நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியோடையே சேர்த்துடலாம். தண்ணியோடையே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி, பெப்பரு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் போட்டு மூடி ஒரு 6-7 விசில் விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் 6-7 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். தூக்கலைன்னு அழுகுது, தூக்குன்னு சொல்லி அழுகுது. இங்கே பாருங்க, தூக்கணும்னு அழுகுது இந்த பிள்ளை. சரியான அடம் பண்ணுது. இந்த சைடு பாப்பாவுக்கு சுடு தண்ணி வச்சிடலாம். சுடு தண்ணி கொதிக்கட்டும். விசில் வர்றதுக்குள்ளே வெளியே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வெளியே நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இடம் எங்கள் வீடுனா எங்கள் வீடு இல்லை, இது வாடகை வீடு தான். நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இடம்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். யாருங்க தூக்குனதுக்கப்புறம் தாங்க அழுகல பாருங்கள். தூக்குனதுக்கப்புறம் தான் அழுகு இல்லாமல் இருக்குது. பாய் சொல்லிடுமா, பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் 6 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, இப்படி இருக்கு. தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. வச்சது மசிச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் மசிச்சிட்டேன் சாப்பாடு. அதில் போட்டு இந்த கருவேப்பிலாம் எடுத்து அதில் போட்டு மசிச்சிட்டேன். நீ பாப்பாவுக்கு ஊட்ட வேண்டியதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.